அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா வல்ல இறைவனுடைய திருவருளாலே இன்றைய மாலை பொழுது இந்த நல்ல நேரத்திலே வள்ளலாரும் சித்தர்களும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்யலாம் என்று இந்த தலைப்பை இன்றைக்கு தேர்வு செய்திருக்கிறோம். அதாவது வள்ளலாரும் நிறைய சித்தர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அதே போல் நமக்கு தெரிந்த வரையில் வள்ளலாரும் சித்தர்களும் என்ற தலைப்பில் இன்றைக்கு கொஞ்சம் பேசலாம், சிந்திக்கலாம். அதில் முதலிலே வருகிறவர் சிவபாகிய சித்தர், அடுத்தது அழுகணி சித்தர், பாம்பாட்டி சித்தர், அகஸ்தியர், அவர் மிகப்பெரிய சித்தர். இப்படிப்பட்ட சித்தர்களை பற்றிய ஒரு சிந்தனையை செய்யலாம். ஏனென்றால் இந்த சித்தர்களும் வள்ளல் பெருமானுக்கு முன்னோடியாக சாதிகள், சமயங்கள், மதங்கள், உருவ வழிபாடுகள் எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கிவிட்டு புருவ மத்தியில் மனம் வைத்து தியானம் செய்து உள்ளுக்குள்ளேயே உள்ள அந்த கடவுளை, அருள் ஜோதியை கண்டுகொள்ளுங்கள். வீணாக காடு மலைகளெல்லாம் ஏறி திரிந்து ஓடியாடி ஒன்றுமே கிடைக்காமல் ஏமாந்து போக வேண்டாம். இந்த பெற்ற அந்த மனித பிறவியிலே கடவுளை நாம் உள்ளேதான் கண்டு தேடி அடைய முடியுமே ஒழிய வெளியிலே கண்டு எந்த மலைகளிலும், எந்த குகைகளிலும், எந்த சாமி சிலைகளிலும் உருவத்துடன் கடவுளை காண முடியாது என்பது வள்ளலாருடைய முடிவும் சித்தர் பெருமக்களின் முடிவும் ஆகும். ஆகவே இன்றைய தலைப்பு வள்ளலாரும் சித்தர்களும் என்பதாகும். ஆண்மநேய ஒருமைப்பாட்டுடைய உலக மாந்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சித்தர்கள் என்பவர் யார், அப்புறம் நம்மை போன்ற சாதாரண பக்தர்கள் என்பது யார் என்று பார்க்கும்போது பக்தர்கள், சித்தர்கள் இரண்டை எடுத்துக்கொள்ளுவோம். பொதுவாக பார்த்தால் கடவுளை கண்டு அடைந்திட முயற்சி செய்பவர்கள் நம்மை போன்ற சாதாரண பக்தர்கள். கடவுளை கண்டு அடைய முயற்சி செய்யக்கூடிய அத்தனை பேருமே பக்தர்கள், நம்மை போன்ற மக்கள். கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். கடவுள் இங்கேதான் இருக்கிறார், வெளியே இல்லை, உள்ளே இருக்கிறார் என்று தனக்குள்ளே புருவ மத்தியிலே மனதை வைத்து தேடி தியானத்தின் மூலமாக ஒளியை கண்டு அந்த சித்தி பெற்று அதை மேல்நிலைக்கு உற்றவர்கள் சித்தர்கள். பக்தர்கள் கடவுளை தேடுகிறோம், சித்தர்கள் கடவுளை கண்டு அடைந்து முத்தி நிலைக்கோ சித்தி நிலைக்கோ முயற்சி செய்கிறார்கள். இதுதான் இந்த சித்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். சித்தர்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்ட பெருமக்கள். பொதுவாக சித்திகளை பற்றி பேசும்போது அஷ்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய 8 சித்திகளை பற்றித்தான் பொதுவாக மக்களுக்கு தெரியும். வள்ளல் பெருமான் இந்த சித்தர்களுக்கெல்லாம் மேலாக ஒரு மகா சித்தர். எப்படி என்றால் சித்துக்கள் மொத்தம் 64 கோடியாகும். நமக்கு தெரிந்த வகையில் 8 சித்திகளைத்தான் நமக்கு தெரியும். அதாவது அனிமா என்பது அணுவை போல சிறியதாக உடம்பை மாற்றிக்கொள்ளுதல். 2வது மகிமா என்பது பெரிய இமயமலையைப் போல, மேருவை போல உடம்பை கனமாக பெரிதாக்கிக் கொள்ளல். இலகுமா என்பது காற்றை போல லேசாக உடம்பை ஆக்கிக் கொள்ளுதல். கரிமா என்பது தங்க கட்டியை போல கனமாக நம்மை வலுவாக உடம்பை மாற்றிக்கொள்ளுதல். அதாவது கரிமா என்பது பொன் செய்த கட்டி போல, பொன் நிறைய பாரமாக வெயிட்டாக இருக்கும், அதே போல உடம்பை ஆக்கிக் கொள்ளுதல். பிராப்தி என்பது அனைத்தையும் ஆளுதல். அந்த பிராப்தியை வசித்துவம் என்று சொல்லுவார்கள். எல்லாரையும் வசப்படுத்தி கொள்ளுதல். அடுத்து 7வது சித்தி பிரகாமியம். அந்த பிரகாமியம் என்பது கூடு விட்டு கூடு வாய்ந்தவர். செத்துப்போன உடம்பிலிருந்து உயிர் போன பிறகு
சித்தர்கள் தங்கள் உடம்பை அந்த உயிர் போன கூட்டுக்குள், பச்சை பறவையாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் தன் உடலை பாதுகாப்பாக வைத்துவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சித்தர்களை நியமித்து விட்டு உடம்பை கெட்டு போகாமல் வைத்திருக்கிற மூலிகைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தன் உடம்பை பாதுகாக்க சொல்லிவிட்டு இந்த சித்தர்கள் செத்துப்போன மக்கள் மீதோ மற்ற பறவைகள் மீதோ தன்னுடைய சித்தி வல்லபத்தினாலே அங்கே கூடு விட்டு, இவருடைய உடம்பாகிய கூடு விட்டு செத்துப்போன இன்னொரு கூடுக்குள், உடம்புக்குள் நுழைவதுதான் பிரகாமியம். இதற்கு கூடு விட்டு கூடு பாய்தல் என்று பொருள். அடுத்தது ஈசத்துவம். ஈசத்துவம் என்பது விரும்பின எல்லாவற்றையும் பெற்று தான் அனுபவித்தல் ஈசத்துவம். அதே போல பிரகாமியம் கூடு விட்டு கூடு பாய்தல். ஈசத்துவம் விரும்பிய எல்லாவற்றையும் பெற்று அனுபவித்து அடைந்து சித்தி பெற்றுக் கொள்ளுதல். இப்படி இவ்வளவுதான் இந்த 8 சித்திகள். ஆனால் வள்ளல் பெருமானும் சித்துக்கள் 64 எழுகோடி என்று அகவலிலே சொல்லுகிறார்கள். அப்போ எவ்வளவு சித்துக்கள் மொத்தம் இருக்கிறது என்று எண்ண முடியாத அளவுக்கு உள்ளது. ஆனால் சித்தர்கள் பெரும்பாலும் பெற்றுக்கொண்டது இந்த 8 சித்திகளை மட்டும்தான். இங்கே அகவற்பாவிலே 911 912வது பாடலிலே வள்ளலார் சொல்லுகிறார், ஆடொரு சித்திகள் 64 ஆடொரு சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளே. ஆக ஆடொரு சித்திகள், செய்யக்கூடிய சித்திகள் 64 கோடி இருக்கிறது. அத்தனையும் விளங்க குலவுமை பொருளே என்று அத்தனையும் பெற்றுக்கொண்டு திளைத்த வள்ளலார் தான் பாடிய அகவல் பாவிலே மகிழ்ச்சி மேலீட்டாலே இந்த பாடலை பாடுகிறார். அகவல் என்பது மழை காலங்களிலே மயில்கள் கூட்டமாக மேகம் கட்டி இருக்கிற காலத்திலே அந்த குளிர்ச்சியை கண்டு அகவல், அது அகவுதல் என்றால் கூவுதல், அப்படி தன்னுடைய குரலிலே கத்திக்கொண்டு சந்தோஷமாக ஆடுவது அகவல் என்று சொல்லப்படாம். வள்ளல் பெருமானும் இந்த 64 கோடி சித்திகளையும் பெற்று கொண்ட பிறகு, இரவாமை நான் பெற்றேன் என்று தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு மகிழ்ச்சியினாலே அருட்பெருஞ்சோதி அகவலை எழுதினார்கள். அது கம்பராமாயணத்தில் கூட இதை பற்றிய ஒரு பாட்டு வருகிறது. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முளவினேங்க குவளை கண் விழித்து நோக்கும் தெண்டிரை எதினியாளின் தெண்டிரை எழினி காட்ட மருதம் வைத்திருக்கும் மாதோ என்று கம்பராமாயணத்தில் கூட இந்த தன் தலை குடிச்சி புரிந்திய மயில்கள் மேகக்கூட்டம் கட்டும்போது ஆடுவதை பற்றி பாடியிருக்கிறார்கள். அதே போல தான் சகல சக்தி சித்திகளையும் பெற்றுக்கொண்டு இரவாமையை பெற்றுக்கொண்ட பிறகு வள்ளல் பெருமான் மகிழ்ச்சி மேலீட்டினாலே இந்த மயில்கள் கூவுகிறது. அதாவது மயில்கள் அகவுதல் என்றால் மகிழ்ச்சியினாலே கூவுதல் என்று பொருள். அப்படி வள்ளல் பெருமான் தான் பெற்றுக்கொண்ட சித்தி வல்லபத்தினாலே இரவாமை பெற்றுக்கொண்ட பிறகு பாடிய பாடல் அகவல். அதாவது மற்ற முனிவர்கள் எல்லாம் இந்த வாசி என்ற மூச்சை அடக்கி உடம்பிலே உள்ள மூலாதாரம், கொப்புள், இதயம், இறப்பை நடு, கழுத்து, தலை, மூளை, தலைமலை என்று சொல்லுவார்கள். அதிலே 1000 இதழ் தாமரை, அதிலே சக்தியும் சிவனும் சேர்ந்த இடம் என்று அதை சித்தர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பல ஆண்டுகள் பயிற்சி செய்து ஆன்மீகத்திலே அனுபவம் பெற்று முடிவிலே சித்தி பெறுவார்கள் சித்தர்கள். அதிலே சிறந்தவர், சாவை வென்றவர், சவமாகாமல் சிவமாகி ஆனவர் நம்முடைய வள்ளல் பெருமான். மற்றவர்களெல்லாம் சிவம் என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து வெளியே போய்விட்டால் அவமாகி போகிறார்கள். அந்த உயிர் சத்தை வெளியே போகாமல் ஆன்மாவை அடக்கியாண்டு உள்ளுக்குள்ளே வைத்திருப்பவர்கள் சித்தர்கள். அப்படி வள்ளல் பெருமான் சித்தாதி சித்தர், எல்லா சித்தர்களுக்கும் மேல் கொண்ட சித்தர், 64 கோடி கலைகளை கற்ற சித்தர், இறை அருளினாலே இளமையிலிருந்தே வள்ளலாரால் பாதுகாக்கப்பட்டு ஓதாமல் அனைத்தையும் உணர்ந்தவர், மரணத்தை வென்றவர். ஆகவே சவமாக போகாமல் சிவமாகி வாழ்கின்றவர் சித்தர் பெருமான் வள்ளலார்.
அவர் மரணத்தை வென்றேன் என்று உலக மக்களுக்கு முரசறைந்து சொல்லுகிறார். இப்படி யாரும் நான் மரணத்தை வென்றுவிட்டேன் என்று சொன்ன சித்தர்கள் இந்த உலக ஞானிகளில் எவருமே இல்லை. எல்லோரும் அடக்கமாகி போவார்கள். ஒவ்வொரு கோயிலிலே ஒவ்வொரு சித்தர்கள் அடக்கமாகி இருக்கிறார்கள். ஆனால் மரணத்தை வென்று இன்றைக்கு வரைக்கும் நான் வாழுகின்றேன், உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தார் என்று ஒரு பாட்டையும் பாடி மக்களுக்கு, அதாவது நான் பெற்றுக்கொண்ட மரணமில்லா பெருவாழ்வை மக்களுக்கு அறிவித்தவர் வள்ளலார். மற்றவர்கள் யாருமே பெற்றிருந்தால் அறிவித்து இருப்பார்கள், அவர்கள் யாருமே பெறவில்லை. அதாவது மரணமற்ற வாழ்வை மகான் பெற்றுக்கொள்கிறார். உடம்பிலே ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு ரணம் என்ற புண்ணு ஏற்பட்டால் அதற்கு ரணம் என்று சொல்லுவோம். இந்த உடம்பிலே ஏற்படுகிறது அந்த புண்ணுக்கு ரணம் என்று சொல்லுவோம். உயிரிலே ஏற்படக்கூடிய அந்த புண்ணுக்கு மாரணம் = மரணம். உயிரிலே ஏற்படக்கூடிய காயத்திற்கு மரணம் என்று சொல்லுவார்கள். அதற்கு மருந்தே கிடையாது. அப்படி மருந்தில்லாத அந்த உடம்பை நல்ல விதமாக பாதுகாத்து மரணத்தை வென்று மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தியவர் வள்ளலார். பிரபஞ்ச வெற்றி என்று சொல்லுகிறார், தனது வெற்றி என்று சொல்லவில்லை. உலக மக்களுக்கெல்லாம் சேர்த்து பிரபஞ்ச வெற்றி என்று பெருமையாக பாடுகிறார். அருள் ஜோதியானேன் என்றறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்றறையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்றறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்றறையப்பா முரசு. அருள்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு. இப்படி மரணத்தை தவிர்த்த வள்ளலார் மக்களின் வெற்றியாக, பிரபஞ்சத்தினுடைய எல்லா மக்களின் வெற்றியாக பிரபஞ்ச வெற்றி என்று தலைப்பு கொடுத்து தான் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றதை முரசர் என்று உலக மக்களுக்கு அறிவித்தார்கள். பிரிதொருவர் வள்ளல் பெருமான் காலத்துக்கு முன்னோ வள்ளல் பெருமான் காலத்துக்கு பின்னோ இப்படி மரணமில்லா பெற்றவர்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சித்தர்கள் பெற்றிருந்தால் உலக மக்களுக்கு சொல்லி இருப்பார்கள். ஒருவரும் பெறாததினாலே அது வள்ளலாரோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. மேல் கொண்டு பேசுவதற்கும் அதை பற்றி சிந்திப்பதற்கும் எந்த சித்தர்களும் இன்னும் பிறக்கவில்லை. இப்படி இருக்கிற இந்த நேரத்திலே வள்ளலார் கொள்கைக்கு ஒத்துப்போகும்படியான உள்ள கொள்கைகளை கொண்டவர்கள் சித்தர்கள். வள்ளலாருக்கு முன்னோடி என்று கூட சொல்லலாம். அப்படி சிவபாகியர் என்ற ஒரு சித்தர் தமிழ்நாட்டிலே இருந்தார்கள். அவர் மொத்தம் கிட்டத்தட்ட 526 பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். அவர் இந்த உருவ வழிபாடு, தல யாத்திரை, மதவாதம், வேத மோதுதல், சாதி சமயம், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள் அத்தனையும் எதிர்த்து பாடுகின்றார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், உள்ளமே கோயில் என்ற கொள்கையை உடைய சித்தர் சிவபாகியர். அவருடைய பாடல்கள் அருமையாகவும் இனிமையாகவும் புரட்சிகரமாகவும் இருக்கும். ஒரு பாடலிலே சரியை என்று சொல்வது இறைவனை அடைவதற்கு செய்யக்கூடிய சடங்கு சாங்கியங்கள். அதை பற்றி அவர் வேண்டியதில்லை என்ற முறையிலே பாடுகிறார்கள். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓடி ஓடி உட்கலந்த சோதியை. தாயும் தந்தையும் சேர்ந்த காலத்திலே சுக்கில சுரநித சம்பந்தத்தினாலே ஒளிவடிவாகி உயிர்ச்சுடராகி ஒரே கணத்திலே சுக்கிலத்தினாலும் சுரோணத்தினாலும் கலப்புண்டு சோதி உண்டாகி தாய்க்கு கருப்பையிலே குழந்தை நிலைக்கிறது. அப்படி ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இப்படி உள்ளே புனைந்த அந்த சோதியை கண்டறிய வேண்டுமென்று காடு மலைகளெல்லாம் சுற்றி திரிந்த சித்தர்கள் ஒருவருமே கண்டபாடில்லை. ஆகையினாலே சுருக்கம் என்னவென்றால், இந்த சோதியை வடலூரிலே ஞான சபையிலே வள்ளலார் சோதி காட்டுகிறார் அல்லவா, அந்த ஜோதியை
உடலூரிலே உள்ளத்துக்குள்ளே நம்முடைய புருவ மத்திய நடுவிலே மனதை நாட்டி உடலூருக்குள்ளே தான் சோதி இருக்கிறதே உள்ளே வடலூர் சோதியை உடலூரில் பார்க்க வேண்டும். அதே போல காடு மலைகளை சுற்றி கடவுளை தேடி அலைய வேண்டியது இல்லை என்ற உட்பொருளை கொண்டு பாடப்பட்டது. நாம் காணுகிற வடலூர் ஜோதியை நாமும் புருவ மத்தியிலே மனதை நிறுத்தி ஒழுங்குபடுத்தி வெளியிலே கடவுளை தரிசிக்க முடியாது என்று உணர்ந்து கொண்டு கோயிலாக அலையாமல் இந்த உள்ளமே திருக்கோயில் உடம்பே ஆலயம் என்ற கொள்கையோடு அக வழிபாட்டு முறையில்தான் சோதியை உள்ளே காண முடியுமே ஒழிய புற வழிபாட்டு முறையில் காண முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டு அக வழிபாட்டு முறைக்கு அலைச்சல் இல்லாமல் இருந்தது இருந்தபடியே நாம் காணலாம். உருத்தரித்த நாடியில் ஒதுங்குகின்ற நாடியை உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லிரில் விருத்தரும் பாலராவல் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர்வாதம் அம்மைவாதம் உண்மையே. இது யோக நிலையை பற்றிய பாடல். அந்த யோக நிலைக்கு அடுத்து ஒவ்வொரு பாட்டுக்கும் பொருள் சொன்னால் அது நிறைய நேரமாகும். அது சுருக்கமாக சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுகிறேன். தேக நிலை எப்படி இருக்கிறது என்றால் அலையக்கூடியது. உயிரோடு மனிதன் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மனிதன் என்று பெயர். செத்து போனால் அதுக்கு பிணம் என்று பெயர் தான். வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால், இந்த பாடல் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவோன அவனை முன்னம் வெட்ட வேண்டும் என்பனே. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோற்றிகை கொடுப்பரே. உலகத்திலே நாம் அன்றாடம் பார்க்கிறோம். நம்முடைய வீட்டு பெண்களை வேறொருவன் விரும்பினால் நாம் விடுவோமா? அவனை முதலிலே வெட்ட வேண்டும் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த உயிரை இழக்கக்கூடிய அந்த அளவிலே தான் உடம்புக்கு மதிப்பு. அந்த உயிர் போய்விட்டால் நடுவன் வந்து அழைக்கும் போது விதி முடிந்து ஒருவன் செத்து போன பிறகு ஆணோ பெண்ணோ என்ன செய்வோம்? வீட்டிலே வைத்திருப்போமா? இல்லை. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பரே. நாமே வந்து உடலை சுமந்து கொண்டு சுடலைக்கு கொண்டு போய் அங்கிருக்கிற தோட்டியான இடத்திலே கொடுத்து விட்டு அதை புதைக்கும்படி சொல்லிவிட்டு வந்து விடுவோம். ஆக இந்த உயிர் உடலில் நிலைத்திருக்க உடம்பு முக்கியம். இந்த உடம்பை பொன்னை போல் பாதுகாக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே உடம்புக்குள்ளே உள்ள ஜோதியை பார்க்க வேண்டும் என்பதை நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கை சரி என்று நாம் உணர்ந்தால் உள்ளே உள்ள ஜோதியை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. இதில் எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, இது ஞான நிலைக்கு வருகிறார். முன்னாடி சொன்னது பக்தி நிலை. ஊராக ஓடி போய் ஜோதியை பார்க்கறது, சாமி தரிசனம் பண்ணுறது, கோயிலுலகத்துக்கு போகிறதெல்லாம் அது ஞான நிலை அல்ல. அது அஞ்ஞானம் புரியாத மக்களுக்கு ஆன அந்த சாதாரண நிலை. ஞான நிலை என்பது தெளிவினுள் தெளிவாய் தெளிவது ஞானம். ஞானம் என்பது பேரருள். அந்த அருளை பெறுவதற்கு ஞானம் வேண்டும். ஞானம் என்பது முடிந்த முடிவாகிய பேரறிவு. ஆகையினாலே இங்கு அதை சொல்லுகிறார். எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்த கொண்டனே. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின்பு எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, எண்ணிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டனே. எனக்குள்ளே ஜோதியை நான் தான் உணர வேண்டும் என்று தவிர பிரத்தியாரால் உணர முடியாது. ஆகவே அடுத்த யோக நிலைக்கு வருகிறார். ஞான நிலை தனக்குள்ளே ஜோதியை நாம் காண வேண்டும் என்று முயற்சி செய்வது. அடுத்து யோக நிலை என்னவென்றால், சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போல் உம்முளே மறிந்து நோக்க வல்லிரேல் சாத்திரப்பை நோய்கள் வந்து சக்தி முத்தி ஏதடாம். சாத்திரப்பைகள் நோய்கள் ஏது? சக்தி முத்தி, அதன் பிறகு சித்தி என்று நமக்கு சாத்திரம் படிக்கிற அத்தனை பேருக்குமே சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ.
மாத்திரை போதும் உள்ளே மறிந்து தொக்க வல்லீரில். ஒரு மாத்திரை கணத்திலே புருவ மத்தியிலே உள்ளத்தை ஒடுக்கி மனதை ஒருங்குபடுத்தி அங்கே கட்டும் துறையது வழியுது நீ செய்யும் முறையுது என்று வள்ளலார் இந்த இடத்தை சொல்லுகிறார்கள். அந்த கட்டுகிற அந்த துறை, மாடு கட்டக்கூடிய துறை, கப்பல் துறை, படகுத்துறை என்று இருப்பதை போல இந்த மனதை உள்ளடக்கி கட்டுவதற்கு ஒரு துறை இருக்கிறது. அந்த துறை தான் புருவ மத்தி. அந்த புருவ மத்தியிலே மனதை அடக்கி யோகத்தை செய்து நாம் மனதை நல்வழிப்படுத்தி மனதை ஓடாமல் ஆடாமல் அசையாமல் கட்டி வைத்தால் உள்ஜோதியை நிச்சயமாக பாடலாம். ஆகையினாலே சாஸ்திரங்கள் படிப்பது, மற்ற புற வழிபாட்டுகள் செய்வதெல்லாம் ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆகாது. உண்மையாகவே ஆன்மலாபம் பெற்று ஆண்டவனாக நாம் ஆக வேண்டுமென்றால் வள்ளல் பெருமான் சொல்லியபடி உள்ள நல்ல செய்திகளை, நமக்குள்ளே உள்ள கடவுளை நாமே கண்டு வணங்கி நல்ல விதமாக நம்முடைய ஆன்மாவை அழிவில்லாமல் பாதுகாக்கலாம். இதுதான் உண்மையான படிக்கை. அடுத்து சொல்லுகிறார், கோயிலாவதேதடா கூளங்களாகதேதடா கோயிலும் கூளங்களும் கும்பிடும் கூலாமரே. கோயிலும் மனத்துள்ளே கூளங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லையே. ஆவதும் அழிவதும் இல்லை என்பது இயற்கையாகி இந்த உடம்பிலே உள்ள உயிர் ஆன்மா. அது ஆவதும் அழிப்பதும் இல்லை, என்று கொண்டும் அழிக்க முடியாமல் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே கோயில் குளங்களுக்கு செல்லுவதை, ஞானம் பெற முயல்கின்ற, சித்தி நிலையை பெறுகின்ற விருப்பமுடைய சுத்த சன்மார்க்கிகள் இதை கடைபிடிக்கலாம். அடுத்து சொல்லுகிறார், பரச்சையாவதேதடா பணத்தையாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு உள்ளதோ. இப்போ நாம் பேசுகிறோமே, ஒரு பறையர் பள்ளர் சக்கரை 2 சாதி பேதம் வைத்து பேசுகிறோம் அல்லவா. அவன் உடம்பிலே இல்லை எலும்பிலே தோலிலே இந்த முத்திரையாக போட்டிருக்கிறது, எழுதியாக வைத்திருக்கிறார்கள். இவர் பறைச்சி, இவர் பள்ளர், இவர் ஐயர், இவர் செட்டியார், இவர் நாயுடு என்று ஏதாவது ஒரு உருவத்தை இலச்சினை ஏதாவது இருக்கிறதா? ஒன்றுமில்லை. பரச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு உள்ளதோ. பரச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பரச்சியும் பணத்தையும் பகந்து பாருமும் உள்ளே. இங்கே பரட்சிக்கு நிகராக பணத்தை என்று போடுறார். பரட்சி இடத்திலே நாம் சம்போகம் செய்வது போலவே பணத்தி போகம் வேறதோ. இங்கே பணத்தை என்று சொல்வது பரட்சிக்கு நேர் எதிர்மறையான பாப்பனத்தி, அதாவது வேதங்கள் ஓதுகின்ற அந்த பார்ப்பன பெண்கள் கூட வைத்து கொள்ளலாம். அப்படிதான் அர்த்தம் சொல்ல வேண்டும். பரட்சி போகம் வேறதோ, அந்த பரட்சி இடத்திலே தாழ்ந்த சாதி என்று குறிப்பிடப்படுகிற அந்த பரட்சி இடத்திலே செய்கின்ற போகமும் பணத்தி என்று, பார்ப்பனத்தி என்று சொல்லப்படுகிற உறிஞ்சிய ஜாதி பெண்களிடத்திலே உள்ள போகமும் ஒன்றுதானே ஒழிய அது வேறு இல்லை. பரட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பரட்சியும் பணத்தையும் பகந்து வாரும் உள்ளே. ஆகவே பணச்சி வேறல்ல, பாப்பனத்தி போகம் வேறல்ல, பரட்சி போகம் வேறல்ல, சக்கலிஜி போகம் வேறல்ல, செட்டியார் பெண்கள் போகம் அல்ல. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடைய உறவுக்கு இதுதான் யாரிடத்திலே எவர் போகம் செய்தாலும் எல்லாம் ஒரே இன்பத்தை தான் கொடுக்குமே ஒழிய சாதிக்கொரு மதத்துக்கொரு போகங்கள் இல்லை என்பதை உள்ளதை உள்ளபடி இங்கே அவர் குறிப்பிடுகிறார். ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர். ஆதினாலும் அறியாத ஆறினாலும் அறியாத ஆதி சித்தநாதரை பேதையான மனிதர் பண்ணும் பிறளி பாருமே. செம்பென்று வடத்தை வைத்துவிட்டு கடையில் எடுத்துக்கொண்டு தேர் எடுத்துக்கொண்டு ஊராக இழைகிறோமோ அதை பற்றிய பாடல் இது. தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கிறீர். செம்பினால் செய்யப்பட்ட ஐம்பொன்னால் செய்யப்பட்ட சாமி சிலைகளை வைத்து இழுத்து கொண்டு போகிறோம். தேரிலே வாடத்தை வைத்து செம்பை வைத்து இழுக்கிறீர். ஆறினாலும் அறிகோணாத ஆதி சித்தநாதரை பேதையான மனிதர் பிறளி பாருமே என்று இதை அவர் ஒரு லகுவாக பேதையான மனிதர்கள் கடவுள் உள்ளிருக்க தேரில் வைத்து கல்லையும் செம்பையும் இழுத்து கொண்டு பெரிய விழா எடுத்து ஊராக அலைகிறார்களே, ஒரு விவரம் அவருக்கு தெரியவில்லை என்று சித்தர்கள் அதை ஏளனமாகவும் கேலியாகவும் பாடுகிறார்கள். பிறகு ஒரு பாட்டிலே சொல்லுகிறார், நட்டகல்லை
தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுத்தி வந்து மொணங்கிற சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. கல்லை நட்டு வைத்து இவர் இந்த கடவுள் அந்த கடவுள் இந்த கடவுள் என்று பெயரை வைத்து அதை சுற்றி வந்து மொண என்று மந்திரங்களை சொல்லி புஷ்பங்களை மேலே போடுகிறோம். அந்த நட்டகல்லும் பேசுமோ? ஒரு நாளும் இதுவரை பேசியதில்லையே. எந்த கடவுள் சிலைகளும் பேசியதில்லை. களவாண்டு கொண்டு போகும்போது எதுவும் எந்த சத்தமும் போட்டதில்லை. அது பாட்டுக்கு அது இருக்கிறது. நாம தான் இதுக்கு வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்து, இதுதான் கடவுள், இதுதான் முருகர், இவர்தான் சிவபெருமான், இவர்தான் நாராயணமூர்த்தி, இது காளியம்மா, மாரியம்மா என்று ஏகப்பட்ட பெயர்களை வைத்து நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுத்தி வந்து மூலங்கிற சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. சட்டியிலே மண் சட்டியிலே போட்டு மசாலா கடையெல்லாம் போட்டு வறுக்கும்போது அந்த மசாலாவை போட்டிருக்கிறோம், அந்த வாடை வந்து அந்த சட்டிக்கு தெரியுமா என்றால் தெரியாது. அந்த சுவை உயிரோடுள்ள மனிதர்கள் சமையல்காரர்கள் மூக்கிலே தான் ஏறும் ஒழிய அந்த சட்டிக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, அறியாது. அதுபோல வெளியிலே சாமிகளை வைத்து கொண்டு தேரிலே எடுத்துக்கொண்டு ஓடுவதெல்லாம் ஒரு புரோஜனம் இல்லை. அதை குத்தி ஆடுவதால் புரோஜனம் இல்லை. என்னென்னவோ காரியங்கள், பக்தர்கள் நடந்து போவது, சாப்பிட்டு விட்டு வாழையிலில் மேல் பிறண்டு ஓடுவது, இதுவெல்லாமா பக்தி? நமக்கு அறிவு வேண்டாமா? இதனால் என்ன நமக்கு புரோஜனம்? சடங்கு சாங்கியம் என்று அலைகிறேமே ஒழிய சாமியை நாம் உள்ளே வைத்துக்கொண்டு வெளியே தேடிக்கொண்டு அலைகிறோம் என்பதுதான் இந்த சித்தர்களுடைய ஒரு செய்தி. ஆகவே இந்த சித்தர்கள் வள்ளலார் சொன்னதை எடுத்து ஏற்கனவே பாடி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் வள்ளலாரும் சித்தர்களும் என்ற தலைப்பிலே இன்று பேசுகிறோம். ஆகையினாலே இந்த சோதியை என்று சொல்லப்படுகின்ற ஜோதியை நமக்குள்ளே நாம் பார்க்க வேண்டும் என்பது கருப்பொருள். வெளியே கடவுளை தேடி அலையக்கூடாது. அலைந்தால் ஒரு புரோஜனம் இல்லை. கடவுள் வந்து வெளியே எந்த உருவத்திலும் இல்லை. மனித உருவத்திலே உயிரோடு உள்ளே இந்த மனித தேகமாகிய கோயிலுக்குள்ளே கடவுள் இருக்கிறாரே ஒழிய அதை கடந்து உள்ளே பார்க்க வேண்டுமே ஒழிய தேடி எங்கிலும் அலையக்கூடாது என்பது சித்தர்கள் சொன்ன கருத்து. இந்த சித்தர்கள் சொன்ன கருத்தை ஒட்டியே வள்ளல் பெருமான் திருவருட்பாவிலே 6ஆம் திருமுறையிலே வெளியிலே ஜோதி இல்லை, வடலூரிலே ஜோதி காட்டுகிறோம், அந்த ஜோதியை நீங்கள் உடலூரை பெற்று வாழ வேண்டும் என்ற கருத்திற்காக ஜோதி காட்டப்பட்டது. ஆகையினால இந்த சேனலில் இன்றைக்கு வள்ளலாரும் சித்தர்களும் என்ற தலைப்பிலே நாம் இன்று பேசியது சித்தர்களை ஒருவராகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளினாலே சிவபாக்கிய சித்தர் பிறந்தார் என்பது ஒரு கதை. கதை என்றால் உண்மையும் பாதி இருக்கும், கொஞ்சம் கற்பனையாக சொல்லப்பட்ட செய்திகளும் இருக்கும். இரண்டும் சேர்ந்துதான் எல்லா இடத்திலும் வரும். நாம் அறிவை கொண்டு இது நடந்திருக்கும், இது நடந்திருக்காது என்று நாம் பிரித்து கொள்ள வேண்டும். ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் இருக்கிறான், அது உண்மை. அவனுக்கும் எதிரிக்கும் சண்டை வருகிறது, அதுவும் உண்மை. கதாநாயகன் உண்மை, சண்டை வந்தது உண்மை. ஆனால் ஒரே அடியில ஒரு 15 பேரை தூக்கி தள்ளிவிட்டான் என்பது கற்பனை இல்லையா? அதே போல இந்த கதைகளில் கற்பனை இருக்கும், கொஞ்சம் உண்மையும் இருக்கும். அறிவை கொண்டு நாம் தெளிந்து பார்த்து இது கற்பனை தள்ளு, இது கதை இதை தள்ளு, இது உண்மை எடுத்துக்கொள் என்று அறிவினால் அறுவதுதான் தெளிந்த ஞானம் என்று சொல்லி இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு மீண்டும் சொற்பொழிவு தொடரும். அருமைக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள். எல்லோரும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.